La 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 li, la la la. La 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 li, la la la. La 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 la. La 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 li, la la la. La la la. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் 2025 ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ கவுன்சிலிங் ஷெடியூலில் சொன்ன மாதிரி 10ஆம் தேதி ரிசல்ட் விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 10ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணலாம். சப்போஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா 5000 ருபீஸ் பே பண்ணி தான் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ இந்த ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டை வந்து பாருங்க, உங்களுக்கு என்ன காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருந்தா தாராளமாக போய் ஜாயின் பண்ணி தாராளமாக படிங்க. இல்லை ப்ரோ என்னோட எக்ஸ்பெக்டேஷனான காலேஜ் இல்லை, ஆனால் வந்து இட்ஸ் ஓகே, என்னால் இந்த காலேஜ் போய் படிக்க முடியும், எதிர்பார்த்த கோர்ஸ் தான், எதிர்பார்த்த சாய்ஸ் ஃபில்லிங் தான், ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் நான் வந்து ஆக்சுவலாக இதை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன், ஸோ இது மாதிரி தான் நான் கிடைச்சிருக்கு, நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இல்லை ப்ரோ என்னால் எக்ஸ்பெக்டேஷனே இல்லை ப்ரோ, இந்த காலேஜ் என்னால் ஏற்றிக்கவே முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சா போய் ஜாயின் பண்ணி அப்கிரேட் கூட பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஸோ ரவுண்ட் 2ல வந்து இதோட பெட்டர் காலேஜ் கிடைச்சிச்சுன்னா நான் போய் சேர்ந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்கிரேட் கூட பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து மார்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ வந்து எப்படி இருக்குன்னா நீங்களே கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ ரேங்க் 7, ரேங்க் 18, ரேங்க் 30, ஸோ இந்த மாதிரி இன் ஆர்டர் வைஸ் தான் வந்து சீட்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அவங்க தான் சாய்ஸுமே வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸோ வந்து பாதி பேரை வந்து நம்ம வந்து கவுன்சிலிங்லேயே ஆக்சுவலாக வந்து அட்டனும் பண்ணல, ஸோ ப்ரெசென்ட்டும் ஆயிருந்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து பர்டிகுலர் காலேஜ் கோர்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சில பேர் 4-5 பேர்ல கவர்மெண்ட் காலேஜ் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஸோ கவர்மெண்ட் காலேஜில் ஒருவேளை அவங்க மார்க்குக்கு கட் ஆஃப் கிடைக்கல அப்படின்னா ஸோ வந்து அவ்வளோதான் அவங்களுக்கு அலாட் ஆகிருக்காது. ஆக்சுவலாக சீட்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உங்கள் காலேஜ் வந்து கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக போய் சேருங்க. 141 மார்க் வரைக்குமே வந்து சீட் வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக ஹோமியோபதி கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதே சித்தால பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ் வரைக்குமே கிடைச்சிருக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கண்டிப்பாக வந்து பீக் கட் ஆஃப்னு சொல்ற மாதிரி தான். ஸோ 435 வரைக்குமே கிடைச்சிருக்கு. ஸோ வந்து ஒவ்வொரு கேட்டகரி அண்ட் தென் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சொல்லணும், அப்படிதான் வந்து சொல்ல முடியும். ஜென்ரலாக பார்க்கும்போது இப்படிதான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் சீட்ஸ் அதிகம், ஆனால் வந்து ஆயுர்வேதாக்கு சீட்ஸ் வந்து கம்மி ஆக்சுவலா. ஓகேங்களா. ஸோ 300-200 சீட்ஸ் தான் இருந்துச்சு. அந்த சீட்ஸ்லையுமே வந்து 300 அந்த ரேஞ்சஸ்லேயே வந்து சீட்ஸும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ கட் ஆஃப் வந்து ஓவராலாக பார்க்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதிக்கு நிறைய வந்து கட் ஆஃப் லோ கட் ஆஃப்லேயே வந்து கிடைச்சிருக்கு. ஸோ சித்தாக்கு 250ன்றது 250க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1ல வந்து இது கிடைச்சிருக்கு. ரவுண்ட் 2க்கு வந்தோம்னா இதை விட கம்மியாகும் கட் ஆஃப். சரிங்களா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்கோ ஆஃப்லைன் கவுன்சிலிங்கோ என்னவோ ஆக்சுவலா ஸோ வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்னா ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த காலேஜ் கிடைச்சாதான் நான் போய் சேருவேன் அப்படின்றவங்களும் இருக்கவங்களும் இருக்காங்க. இல்லை நான் எடுத்துப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் சீட்ஸ் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ வந்து உங்களுக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருச்சு ஓகே அப்படின்னா தாராளமாக போய் ஜாயின் பண்ணி நீங்கள் தாராளமாக படிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகேங்களா. ஸோ வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படி ரவுண்ட் 2க்கு வரும்போது இன்னுமே கட் ஆஃப் வந்து கம்மியாக ஆகும். ஓகேங்களா. இப்போ வந்து சித்தாக்கு வந்து 250ங்கிறது 200 ரேஞ்சஸ், ஸோ அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல வந்து வரலாம். ஆனா என்ன எப்படி இருக்குன்னா இப்போ வந்து சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 431க்கு வந்து நல்லா வந்து இந்த காலேஜே கிடைச்சிருக்கும், கவர்மெண்ட் காலேஜே கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சீட் அலாட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அவங்க ப்ரிஃபரன்ஸ் லெவல் தான் ஆக்சுவலாக சொல்ல போனா. ஸோ அவங்களுக்கு அந்த காலேஜ் தான் போய் சேரணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க அந்த காலேஜ் தான் சேருவாங்க. ஸோ அவங்க ப்ரிஃபரன்ஸ் லெவல் வச்சு தான் நம்ம வந்து கட் ஆஃப் ரேஞ்சஸ் தான் சொல்லப்படும். ஒவ்வொரு காலேஜுக்கு கட் ஆஃப் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க விருப்பப்படி அந்த காம்படிஷன் படி தான் இருக்கே தவிர்த்து இது வந்து ரேண்டமா நம்ம வந்து இவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் இவ்வளோ இருக்கு, ஸோ ரேங்க் 1லேருந்து ரேங்க் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை பேருக்கு இத்தனை கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லவும் முடியாது, நம்ம ப்ரெடிக்ஷனும் பண்ண முடியாது. வருஷம் இப்படி ஒரு 10-15 மார்க்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர்த்து ரேண்டமா நம்மளால வந்து இப்படி மார்க் தான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவிஷ்ல வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ யாருக்கெல்லாம் வந்து சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் தென் வந்து உங்க ரேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பாருங்க, உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா போய் சேருங்க. தென் சேர்ந்துட்டு உங்க கவுன்சிலிங் ப்ராசஸிங் ஃபுல்லா வந்து ஃபினிஷ் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து
17 வரையும் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள உங்க அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லா கம்ப்ளீஷன் பண்ணுங்க ரவுண்ட் 1க்கு. அண்ட் தென் வந்து ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4ல வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் ஆல் இந்தியா கோட்டாவும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்குண்டான பர்டிகுலர் காலேஜஸ் ஸோ இதெல்லாம் இருக்கு ஆக்சுவலாக சொல்ல போனா. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதாச்சும் ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில்லிங் ஏதாவது காலேஜ் தேவைப்படுது அப்படின்னா மெம்பர்ஷிப் வீடியோ ஜாயின் பண்ணி அந்த என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக சொல்ல போனா. ஸோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்து கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காம கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். டாடா பை பை.